ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 16 verse 1. நீங்கள் இடறல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நான் வாசிக்கிறோம். இடறல்கள் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு பல போதனைகளை சொல்லுகிறார். நடக்கிற காரியங்கள், நடக்கப் போகிற காரியங்கள், எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து செல்வீர்கள், இவை எல்லாவற்றையும் இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் அழகாக அவர் சொல்லி கொடுத்து கொண்டே வருகிறார். அப்படி சொல்லி கொடுத்து வரும்போது 16ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது அவர் சொல்லுகிற மிக முக்கியமான வார்த்தை, நீங்கள் இடறல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்படியானால் இடறல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். பல நேரங்களிலே விசுவாசத்தில் தோல்வி போல தோன்றினால் நாம் இடறி விடுகிறோம். நாம் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போகும்போது அல்லது ஊழியம் செய்யும்போது எந்த வெற்றியுமே வராமல் போய்விட்டால், ஆத்துமாக்களே வரவில்லை என்றால் நாம் சில நேரத்தில் இடறலுக்கு உள்ளாகிறோம். சில இடங்களில் போனால் எல்லாமே எதிர்ப்பாக இருக்கும், சுற்றிலும் எதிர்ப்பார்கள், ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை வரும். அப்போது ஆண்டவரே நான் இப்படியா என்று சொல்லுகிற சூழ்நிலை வரும்போது நாம் இடரல் அடைந்து போகிறோம். சில நேரத்தில் குடும்பங்களிலே வியாதிகள், போராட்டங்கள் இவைகள் வரும்போது நமக்கு இடரல்கள் வருகிறதை பார்க்கிறோம். சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதினாலே, இல்லை பலவிதமான சூழ்நிலைகள் நடைபெறுவதனாலே, சில நேரங்களிலே குடும்பம் நம்மை எதிர்ப்பதினாலே நமக்கு இடரல்கள் வருகிறதை பார்க்கிறோம். இப்போ இயேசு சொல்லுகிறார், நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இடரல்கள் வருகிறது கூடாத காரியம். நிச்சயமாக இடரல்கள் வரும். இடரல் வராதிருப்பது கூடாத காரியம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், யாரால் இடரல் வருகிறதோ அவளுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அதை குறித்து நான் இப்போது பேசவில்லை. ஆனால் நமக்கு இடரல் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு தத்தம் என்ன? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இதுதான் அவர் கொடுக்கிற வாக்கு தத்தம். இடரல்கள் வருகிறது உண்மைதான். விசுவாசத்திலே தோல்வி வரலாம், சில நேரத்தில் எதிர்ப்புகள் வரலாம், குடும்பங்களிலே பிரச்சனைகள் வரலாம், குடும்பத்திலே எதிர்ப்புகள் வரலாம், நாம் சொல்வதை யாரும் கீழ்ப்படியாமல் போகலாம், பல வருடங்கள் ஊழியம் செய்தும் ஆத்துமாக்கள் பெருகாமல் இருக்கலாம், நாம் எத்தனையோ பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தும் பலர் ரட்சிப்புக்குள் வராமல் இருக்கலாம், அவர்கள் நம்மை எதிர்க்கலாம். இவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். நீங்கள் இடரல் வரும், ஆனாலும் இடரல்களின் மத்தியிலே நீங்கள் வெற்றி அடைய நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதத்தில் புதிய பாட்டின் காலத்தில், அப்போஸ்தலருடைய காலத்தில் அநேக இடரல்கள், அது பேதுருவுக்கும் வந்தது, யோவானுக்கு வந்தது, பவுலுக்கு வந்தது. இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் இடரல்களின் நேரத்தில் கர்த்தர் அவளோடு கூட இருந்தார். பேதுருவை சிறைச்சாலையில் வைத்தார்கள். அடித்து நாளை காலையில் அவனை கொல்ல வேண்டும் என்று தீர்மானம் எடுத்துக்கொண்ட நேரத்தில் ஆண்டவர் தூதனை அனுப்பி அவனை வெளியே கொண்டு வருகிறார். அவன் இடரல் அடையவில்லை. இடரல் அடைந்திருந்தால் அவன் நிம்மதியாக தூங்கி இருக்க மாட்டான். அவன் நிம்மதியாக தூங்கினான். ஏன்னா அவனுக்கு தெரியும், என்னை காக்கிறவர் உறங்கார், என்னோடு கூட இருக்கிறார். அதை அவன் நம்பினபடியினாலே அவன் வெளியே வர முடிந்தது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலை அடைக்கப்படுகிறார்கள். அவளுக்கு பயங்கரமான இடரல், கட்டப்பட்டவளாய் கிடக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த நேரத்தில் கர்த்தரை துதித்து பாடினார்கள். கர்த்தர் கட்டுகளை அகற்றினார். இப்படி மனித வாழ்க்கையிலே, ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே, சீடர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் இடரல் வருவது போல இருந்தாலும் இடரல்கள்னாலே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். இவை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் பல வார்த்தைகளை கடந்த நாட்களில் சீஷத்துவத்தை குறித்து நாம் கேட்டோம். அவைகளெல்லாம் எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீங்களும் நானும் ஒரு காலம் இடரல் அடைந்து போகக்கூடாது. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு காலையில் வேலையை ஆரம்பித்து உங்கள் நாளை ஆரம்பிக்கும் போது வழியில் இடரல் வரலாம். ஆனால் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று தூதர்களுக்கு கட்டளையிடுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இடர்கள் மத்தியிலே நமக்கு போராட்டங்கள் வரும்போது அவைகளை ஜெயிப்பதற்குரிய கிருபைகளை இந்த நாளிலே தருவார்.
இது முதற்கொண்டு தருவார். விசுவாசமாயிருப்போம், சீடர்களாயிருப்போம். கர்த்தர் ஒரு காலும் உங்களை கைவிட மாட்டார். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.